ஹலோ யூஎஸ். இன்னைக்கு நம்ம ஆரட்ரி பிறந்த கதை அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்குறோம். ஆரட்ரினா என்ன? ஆரட்ரி அப்படின்றது தொன்போஸ்கோ புதிதாக உருவாக்குன ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக புனித சிலிப் நேரி அப்படின்ற ஒரு ஆரட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தை இளைஞர்களுக்காக சின்ன பிள்ளைங்களுக்காக தொடங்கி நடத்திட்டு வந்துருக்கிறார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் நம்ம பதிவிடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ஆரட்ரிகளுக்கும் துல்போஸ்கோனுடைய ஆரட்ரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். துல்போஸ்கோனுடைய ஆரட்ரியில் யார் வேணாலும் வந்து அவங்க ஏழ்மையில் இருக்கிறாங்களோ, அனாதைகள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்காகவும் இந்த ஆரட்ரி அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வர. அது என்னப்பா ஆரட்ரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இந்த ஆரட்ரியில் ஒரு 4 முக்கியமான மைய கருத்துக்கள். ஒன்று, ஏழைகள் தங்கக்கூடியதற்கான ஒரு சிறப்பான ஒரு இடத்தை தரத்துக்காக உள்ள ஒரு இடம். இரண்டாவது, அவர்கள் ஞானத்திலையும் இறை பக்தியிலையும் வளர்கிறதுக்கான ஆலயம். அடுத்தது, அவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானம். மேலும் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கணும், கல்வி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக கல்வி கூடங்கள். இந்த 4ம் அமைந்திருக்கக்கூடியது தான் நம்ம ஆரட்ரி. இந்த ஆரட்ரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களாக ராம்போஸ் தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் பினார்தி ஷெட் அப்படின்ற இடத்துல இந்த ஆரட்ரியை நிரந்தரமாக தொடங்குறார். வாங்க இப்போ ஆரட்ரிக்குள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தொன்போஸ்கோ செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்தா அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் வரிசையாக இவர்கிட்ட சேர ஆரம்பிக்கிறாங்க. ஏறத்தாழ 700க்கு மேற்பட்ட மாணவர்கள் இவர்கிட்ட வந்து சேர்றாங்க. இதை நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் தான் மாணவர்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாட்டு அறையாக இருக்குது. இந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே தொன்போஸ்கோ அவருடைய மாணவர்களை வச்சே கட்ட தொடங்கினது. வெளி உலகத்தில் தெருக்களில் அலைஞ்சிக்கிட்டு இருந்த பசங்களுக்கு, நீ எதுக்குமே உதவ மாட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது மாதிரி, நீங்களே இதை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலையும் இந்த கட்டுறது வழியாக சொல்லி கொடுக்குறாரு. இவர் இந்த இடத்த மட்டும் கட்டலைங்க, மாறாக ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம எதுக்கும் உதவ மாட்டோம், எதுக்கும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற மாணவர்களுக்கு அவர்களுடைய தன்னம்பிக்கையை கட்டுறாரு இதன் வழியாக. இந்த இடத்துல குறிப்பாக ஆரட்ரி தொடங்குறதுக்காக உதவிய ஒவ்வொரு நபர்களுடைய கல்வெட்டும் இங்கே அமைந்திருக்குது. இந்த கதிர்பாத்திரத்தை பற்றி சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, தொன்போஸ்கோ கிட்ட இந்த இடத்துல ஆரட்ரியில் தங்கி படித்து பிற்காலத்தில் பெரிய நபர்கள் ஆனதுக்கப்புறம் தொன்போஸ்கோவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிறப்பான அழகான கதிர்பாத்திரத்தை தொன்போஸ்கோவுக்கு அன்பளிப்பாக தராங்க. இது மட்டும் இல்லைங்க, அதை தொடர்ந்து திருப்பள்ளி புத்தகத்தை, தோளினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான திருப்பள்ளி புத்தகத்தையும் தொன்போஸ்கோவுக்கு பரிசாக தராங்க. இதை பிற்காலத்தில் பாப்பரசர் இந்த திருப்பள்ளி புத்தகத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மேலும் அவர் பயன்படுத்தின பல பொருட்களும் இங்கே காட்சிக்காக வைத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆரட்டையினுடைய மையப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் எதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, திராட்சை ரசம் செய்கிறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இடம் இப்பொழுது சிறப்பாக இது மைய இடமா இருக்கிறதுனால, மாதாவே நம்மளுடைய வாழ்வின் மையமாக இருக்கிறதுனாலையும், இந்த இடத்துல இப்போதைக்கு எல்லா நாடுகள்லையும் உள்ள மாதாவினுடைய திருவுருவத்தை இங்கே நமக்காக காட்சிக்காகவும் வணக்கத்துக்காகவும் வச்சிருக்கிறாங்க. தொன்போஸ்கோ எவ்வாறு தனது வாழ்க்கையில் மாதாவின் மீது மீறாத பக்தி கொண்டிருந்தார், அதன் வழியாக இவர் பல புதுமைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க முடிஞ்சுது, செய்ய முடிஞ்சுது அப்படின்றத நம்ம எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ப முடியும். நாமும் அன்னை மரியாள் மீது சிறப்பான பக்தியை கொண்டு ஆண்டவருக்கு புகழ் சேர்ப்போம். இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.